play on the road? Why don't play on the road? You should not play on the road. It's dangerous. I said my friends will tell you road safety rules. Come. This is traffic signal. All my friends will tell you poem of traffic signal. Red light. What do you say? I say stop. Stop. What do you say? I say wait. Wait. I say. Green light. What do you say? I say go. Go. I say. This is zebra crossing. We should always cross the road at zebra crossing. Picture of railway crossing. We must stop, look right, then left, again right before crossing. Come with me, look at this signal. Is so school ahead. We must go slow. If you want an accident free India, you have follow the traffic rules. Thank you for watching our small performance. கிராமத்துல ரெண்டு குருவிங்க கூடு கட்டுறதுக்காக ஒரு நல்ல இடத்தை தேடி பறந்துட்டு இருந்துச்சு. முதல்ல அந்த ரெண்டு குருவிங்களும் ஒரு புல்வெளியில போய் அமர்ந்து பேசிக்கிச்சா. இங்க கூடு கட்டலாமா? இது புல் தரையை ஒட்டி வளரும், மிகச்சிறிய செடி, மண்ணரிப்பை தடுக்கும். ஆனா இது கூடு கட்டுறதுக்கு பாதுகாப்பான இடம் இல்லையே அப்படின்னு பேசிக்கிச்சான். ரெண்டாவதா அந்த குருவிங்க ஏறு கொடியில போய் உட்காந்து பேசிச்சு. இதில் கட்டலாமா? இது ஏறு கொடி, மிக மெலிந்த தண்டினை உடையது, நேராக நிற்க முடியாது, குச்சிகள் மற்றும் பற்று கம்பிகள் உதவியுடன் வளரக்கூடியது. இது நம்ம கற்ற கூட்ட தாங்காதே. அடுத்ததா இந்த குருவிங்க படர்கொடியில போய் உட்காந்து பேசிக்குதுங்க. இங்கேயாவது கட்டலாமா? இது படர்கொடி, வலிமை மிகுந்த மென்மையான தண்டினை உடையது, தரையில் படர்ந்து வளரக்கூடியது, இதன் பழங்கள் பெரியவை, இதுல நம்மளால கூடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சான். அடுத்ததா செடியில போய் உட்காந்து பேசிக்குதுங்க. இதுலயாவது கட்டலாமா? இது செடி, குட்டையாக வளரும், தண்டுகள் மெல்லியதாக இருக்கும், இது நீண்ட நாள் இருக்காதே, அதனால இதுலயும் நம்மளால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சாமா. அடுத்ததா புதர் செடியில போய் உட்காந்து பேசிக்குதுங்க. இங்கேயாவது கட்டலாமா? இது புதர் செடி, குறுமர வகையை சார்ந்தது, தண்டுகள் சற்றே கடினமாக இருக்கும், ஆனாலும் இங்கு பாம்புகள் வர்றதுனால உயிர்க்கே ஆபத்தாகிடுமே அப்படின்னு சொல்லிடுச்சாமா. அடுத்ததா மரத்துல போய் உட்காந்து இந்த ரெண்டு குருவிங்களும் பேசிக்குதுங்க. இங்கேயாவது கட்டலாமா? இது மரம், உயரமா வளரும், தண்டுகள் வலிமையாகவும் கடினத்தன்மையுடன் இருக்கும், கிளைகள் இருக்கும், பல ஆண்டுகள் உயிர் வாழும், இதுல கட்டலாமே, நமக்கு பயமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுச்சான். அப்போ அந்த ரெண்டு குருவிங்களுக்கும் சந்தோஷம். சரியான இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். சரி கூடு கட்ட தொடங்கலாமா? சரி குழந்தைங்களா, குருவிங்க ரெண்டும் கூடு கட்டத்துக்கு எங்கெங்க போச்சு அப்படின்னு வரிசையா பார்ப்போமா? முதல்ல புல்வெளி, ரெண்டாவதா ஏறு கொடி, மூணாவதா படர்கொடி, நாலாவதா செடி, ஐந்தாவதா புதர் செடி, ஆறாவதா மரம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது?
குருவிங்க கூடு கட்டுறதுக்கு சரியான இடம் மரம். ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? ஒழுங்கா பாடுபடு வயக்காட்டில். உயரும் மதிப்பு அயல் நாட்டில்.
விவசாயத்தை காப்போம், விவசாயத்தை காப்போம், விவசாயியை காப்போம். விவசாயியை காப்போம். என்ன விஷயம்? தாத்தா, இன்னைக்கு கரண்டே இருக்காதா? என் மொபைல் கூட வேற சார்ஜே இல்ல. இன்னைக்கு எப்படிதான் பொழுதுபோக்க முதல் தெரியல. என்னடா பேர நீ சொல்லுற? போன் இல்லைன்னா பொழுதுபோக்கா? இந்த காலத்து சோழனையை பத்தியா? எங்க நாடெல்லாம் கரண்டே பொழுதுபோக்கணும். என்னடா சொல்றீங்க? கரண்டே எல்லாம் பொழுதுபோக்குறீங்களா? அது கூட பரவாயில்ல. மொபைல் போன் இல்லாம எப்படி தாத்தா? என்னது மொபைல் இல்லாம பொழுது போகாதா? அந்த காலத்துல மொபைல் போன் இல்லாத எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு காமிக்கிறீங்க. பாத்தியா அந்த காலத்துல நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோன்னு. ஆனா நீங்க இந்த காலத்துல எப்படி இருக்கலாம்? அந்த காலத்துல பாத்தியா நீங்க இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தியா? ஆமா தாத்தா. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றேன் கேளு. இந்த காலத்துல விரும்புறாங்கல்ல, நாங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். நாங்களும் தான் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். நான் சாப்பிட்றதுக்கும் நீங்க சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாமா? பார்க்கலாம். சாப்பிட்ற விஷயத்துலதான் இப்ப இருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க விளையாட்ட எப்படி விளையாடுறீங்க? என்ன தாத்தா? நாங்க விளையாட மாட்டோமா? ஸ்கூல் விட்டு வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சா ராத்திரி 8 மணிக்கு ஒரே விளையாட்டு தான். நாங்க எப்படி விளையாடணும்னு சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம். விளையாட்டப்ப எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் எப்படி பண்ணேன்? மொபைல் போன்லாம் நம்ம நாங்க விளையாட்டுக்கோம், இப்ப நீங்க விளையாடிட்டு இருக்க விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதாப்பா? தாத்தா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. வெளிய போய் ஜாலியா விளையாடணும். ஆனா அம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கையில ஸ்நாக்ஸ் கொடுத்து கூட போனை கொடுத்து அதையும் மீறி நான் வெளியே போனா கீழே இருக்கிறேன், அங்க போயிடுவேன், அங்க போயிடுவேன் எதையாவது சொல்லி என்னை பயமுறுத்தி கதவை லாக் பண்ணிடுறாங்க. இது விளையாட்டு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லப்பா, இதுல நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க வெளில போய் விளையாடும் போதுதான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மனிதனுக்கு உண்டான மனிதனுக்கு இல்லாத அளவுக்கு கொண்டு போய் விட்டு போன அனுமானமே இல்லைன்னு எதை வச்சு தாத்தா சொல்றீங்க?
பாரு மனிதாபிமானத்தை. மாலை செலுத்த பெற்றோர்களாகிய நாம் உறுதி எடுப்போம். இந்த 2025 திருக்குறள் காம்படிஷனுக்கு 3 ஸ்கூல்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்ம ஸ்கூலு, கரமன ஸ்கூலு, அப்புறம் பர ஸ்கூலு. அந்த 3 ஸ்கூல்லையும் நாங்கள் எந்த ஸ்கூலில் உள்ள பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸு, A2 நல்ல பெர்ஃபார்மன்ஸு, A2 நல்ல மார்க் யார் வாங்குறான்னு பார்த்ததில் அந்த ஸ்கூலுக்கு அவார்டு நம்ம ஸ்கூலுக்கு தான் கிடச்சிருக்கு. அதுக்காக இந்த திருக்குறள் எழுதின திருவள்ளுவரோட சிலையை இந்த சீதாலட்சுமி அறக்கட்டளை தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்துது. டீச்சருக்கு என் பேரை சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் நடத்துது சீதாலட்சுமி நடத்துகிறோன்னா என்ன சொன்னேன்னா, அன்புக்கும் பொறுமையும் ஒரு மனுஷ ரூபத்தில் இருந்ததுன்னா அதுதான் சீதாலட்சுமி. ஓகே, அதனால அவங்க பேரில் நாங்கள் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்கூல் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஆசிரியர் என்ற முறையில் திருவள்ளுவருடைய குழந்தைகள் தேர வேண்டும் என்பது கனவாக இருந்தது. 10 குறள் படிப்பது ஈஸி, 20 குறள் படிப்பதும் ஈஸி, 50 வரை
ஆனால் எல்பி லெவலில் 100 படித்து சுருங்கதை கொண்டு சாதனை படைத்தது நம்ம குழந்தைகள். இதற்கு உறுதுணையாக இருந்தது பெற்றோர்களும் அந்த குழந்தைகளும் மட்டும்தான். நான் ஒரு கருவி மட்டும்தான்.